என் செய்வேன் என் செய்வேன். அடடா, இப்படி ஒரு நிலைமை. இப்போது ஒரு ஒரு நபர் நோய்வாய்ப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அவர் துடிக்கிற துடிப்பு இருக்குது பாருங்கள். என்ன செய்வேன் என்ன செய்வேன், எப்படி எல்லாம் வெளியே வருவேன், என்ன செய்வேன். இப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் என்ன பண்ணணும்? நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும், உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது நாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு இந்த உடம்பை நம்ம பாதுகாத்துன்னு வந்தோம்னா என்ன செய்வேன், ஐயோ நான் எப்படி, யார் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் வராமல் போயிடும். அதே போல் யாரோ நம்மை காப்பாற்றுவார்கள் என்று இருக்கிறத விட்டுட்டு நம்ம உணவு முறையில் மாற்றம் அப்படின்னு இருக்கப்படாது. நம்முடைய உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம உடற்பயிற்சிகள் செய்யணும். ஐயோ அப்படின்னு நம்ம போய் கடைசி காலத்தில் நிற்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கப்படாது. அதேமாதிரி உறவுகளை மதித்தல். இப்போ நம்ம ஒரு சூழ்நிலை வரும்போது ஐயோ எனக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏன் வருது? அவங்க நம்மோட ஒரு கருணையோடு அடடா நம்ம சொந்தம் இது, இவர் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க நினச்சி நம்மளை நோக்கி வர்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடை மாற்றிக்கணும். செயல்பாடுகளை செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் நம்ம என்ன அழுது புரண்டாலும் அது மாறாது. ஏன்னா இயற்கை நியதி, அதற்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி தான் நடக்கும். நம்ம எதையுமே கடைசி நேரத்தில் மாற்ற முடியாது. ஐயோ இப்போ உடல்நலம் சரியில்லாதவர் ஐயோ இப்போ நான் உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு சரியாயிடுமா, இப்போ நான் அந்த மருந்தை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடுமா, இந்த உணவு சாப்பிட்டா இது சரியாயிடுமா அப்படின்னு தவிக்கிற தவிப்பு இருக்கே. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கேன்சர் வருது, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அலட்சியமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய வெளியிலேருந்து உணவுகள் சாப்பிட்றாங்க. ஐயோ என்னோட தேவை நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்களேன் முறையான சாப்பாடு செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் உடல் நலத்தை கொண்டு விடுகிறது. கடைசி நேரத்தில் வாழ்க்கையில் எதை சரி செய்ய நினச்சாலும் நம்மால் சரி செய்ய இயலாது. வளர்ந்து விட்ட அந்த கர்மா நம்மை கீழே அழுத்திவிடும். அப்போது எப்போ ஒரு நல்லது சொல்கிறாங்களோ, அடடா உன்னை பாதுகாத்துக்கொள், உன் கர்மாக்களை நீ சீர்திருத்திக்கொள், புண்ணிய கர்மா செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அலட்சியப்படுத்தாமல் இது நமக்கு சரியான நேரத்தில் சரியாக கொடுக்கப்பட்ட ஒரு தகவல், ஒரு செய்தி. அப்போது இந்த செய்தி நம்ம காதில் விழுதுன்னா, நம்ம கண்ணில் தெரியுதுன்னா, அந்த செய்தியை நம்ம முக்கியமாக அது அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நேரம் செலவு செய்யணும், அவ்வளோதான். இல்லைன்னா கடைசி நேரத்தில் இப்போ ஒரு சிலர் பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்துடும். ஏன் ஒரு 10 நிமிஷம் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்களேன், இல்லை முத்திரைகள் செய்யுங்களேன். அப்போ இந்த உடல் அவ்வளோ கஷ்டப்படாது. அதனால் நம்ம மனமும் ரொம்ப கஷ்டப்படாது. எவ்வளவு பேர் இந்த பக்கவாதத்தால் கஷ்டப்பட்டுட்டு அடடா எனக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம உடல் நலத்தை நம்ம சீராக்கி வச்சுக்கணும். அதுமாதிரி மனநலத்தை சீராக்கி வச்சுக்கணும். எல்லோரிடமும் அன்பு செய்தல் அப்படின்றது ஒரு கோட்பாடு காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கடவுள் சொன்னது எல்லாத்தையும் அன்பு செய்யணும், சித்தர்கள் சொன்னது எல்லோரும் அன்பு செய்யணும், ஞானிகள் சொன்னது எல்லோரும் கருணையோடு இருக்கணும். ஆனாலும் நம்ம மனம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்குது. அதை என்றைக்கு நம்ம நல்ல செய்தி கேட்குறோமோ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன அளவுகோலோ அந்த அளவுகோலை கொண்டு கருணையோடு வாழணும். இப்போ எனக்கு அன்பு செய்ய ஆள் இல்லையே நான் தேடும் நேரம் வரும்பொழுது அன்போட புரியும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப இன்றியமையாதது. வள்ளுவர் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார்.
நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக கழிக்கிறதுக்கு, வேண்டிய பொருள்களை வாங்குவதற்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் தேவை. பணத்தை ஓடி உழைக்கிறோம். ஆனால் இந்த கடவுள் வந்து பணத்தை சம்பாதிக்க நமக்கு வழியையும் திறனையும் உடல் வலியும் கொடுத்தார்ல. ஆனால் அதில் கொஞ்சம் நம்ம எந்தெந்த கடமைக்கு செலவிடணுமோ செலவிட சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளோ பணம் வந்தாலும் பணம் 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 அப்படின்னு பணத்து மேலே ஒரு பற்றுதல் வந்து அதை செலவழிக்க மனசு மறுக்குது. என் பணம் என் பணம் என் பணம் அடடா, உறவுகளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. தன் எதிரியே ஒரு ஏழை கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் சம்பாரித்தேன்னு சொல்லுது. அப்படி இல்லாமல் நமக்கு எதிராக ஒருத்தன் வரான்னா அவனுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தான் கடவுள் நம்மகிட்ட அனுப்புகிறான். அதனால் நம்மளால் முடிந்தது கொடுக்கணும். உறவுகளுக்கு, கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு நம்ம கொடுக்கணும். நிறைய புண்ணிய காரியங்களுக்கு நம்ம கொடுக்கணும். புண்ணிய காரியங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில உறவுகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. என் கடவுளுக்கு மட்டும் நான் கொடுப்பேன், மற்றவங்களாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கடவுள் மட்டும் தான் என்னை பார்த்துக்குவார். இது தவறான ஒரு நியதி. அதனால் நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு மட்டும் இல்லாமல், அதாவது நம்முடைய தேவைக்கு அதிகமாக உள்ளது நம்மளால் கொடுக்க முடியும் என்ற பட்சத்தில் நல்ல காரியங்களுக்கு, ஒரு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வெள்ளத்தில் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி என் பணம் என் பணம் என் பணம்னு சொல்லிட்டு நம்ம பற்றுதலோடு வாழ்ந்தோம்னா அந்த பற்றுதல் நம்முடைய பணத்தை ஏதாவது ஒரு காலத்தில் நம்மகிட்டேருந்து பிடுங்கிடும். இறைவன்கிட்ட எல்லாமே கணக்கு தான். அதனால் அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும்.